கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சீல் ஆஃப் லவ் யூடியூப் சேனல் மூலியமாக மீண்டுமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நாம் அந்த காலை தியானத்திற்காக நாம் சங்கீதம் 119வது சங்கீதம் 71வது வசனம், சங்கீதம் 119 71வது வசனம். நான் வசனத்தை வாசிக்கிறேன். நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் சொல்லி இங்க பார்க்கிறோம். நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் சொல்லி இங்க நம்ம பார்க்கிறோம். இங்க சங்கீதக்காரன் இங்க பார்க்கும்போது இந்த 119வது சங்கீதம் 71வது வசனத்துல பார்க்கும்போது உபத்திரத்தை குறித்து நம்ம இங்க பார்க்கிறோம். உபத்திரம் நம்ம சொல்லும்போது எல்லாருக்குமே ஒரு பிடிக்காத ஒரு விஷயம் இல்லை, எனக்கும் நமக்கும் பிடிக்காத ஒரு விஷயம். ஏன்னா கஷ்டம் வரக்கூடாது, பிரச்சனை வரக்கூடாது, பாடுகள் போராட்டம் அதை பார்த்து நமக்கு என்ன ஒரு பயம் வருது. அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைமை நம்மளுக்கு இருக்கு. உபத்திரமே வரக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா உபத்திரம் வருது. இதுல 2 வகை இருக்கு. ஒண்ணு நான் செய்யற காரியத்தினால வரக்கூடிய உபத்திரம், இன்னொன்று மற்றவர்கள் நம்மேல் பண்ணக்கூடிய அந்த உபத்திரமா அங்க பார்க்கிறோம். ஆனா இப்ப இந்த உபத்திரம் வருது, நமக்கு இந்த உபத்திரம் நம்ம எப்படியாக வெளியே வர முடியும் சொல்லி நம்ம பார்த்தா, உபத்திரம் நம்மளுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறான்னு சொல்லி பார்த்தா, ஆமா உபத்திரம் நம்மளுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் இயேசுக்கு சொல்லியிருக்கிறார். யோவான் எழுதிய சுவிசேஷத்தில் நம்ம இங்க பார்க்கும்போது யோவான் 16வது அதிகாரம் 33வது வசனத்துல இப்படியாக நம்ம இங்க பார்க்கிறோம். அங்கே சீஷர்களை கர்த்தர் இயேசு கிறிஸ்து சீஷர்கிட்ட சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை நம்ம இங்கே பார்க்கிறோம். அந்த வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு எவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். கர்த்தர் இயேசு கிறிஸ்தே சொல்லியிருக்கார், உலகத்துல நமக்கு என்ன இருக்கு, உபத்திரம் இருக்கு சொல்லியிருக்கார். ஆனா அந்த உபத்திரம் சொல்லிட்டு நம்ம பார்த்தபோது நம்ம என்ன பண்றோம்னா, உபத்திரம் வரக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா நமக்கு உபத்திரம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. சோதனைக்கு மிஞ்சி கர்த்தர் நம்மளை சோதிப்பறல சொல்லி இந்த வேதத்துல வாசிக்கலாம். நம்ம தாங்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் சோதனையை தருகிறார். ஏன் இந்த உபத்திரம் வருது அல்லது ஏன் இந்த சோதனை வருதுன்னு சொல்லி நம்ம பார்த்தா, நம்மை உருவாக்குவதற்காக கர்த்தர் அந்த காரியத்தை செய்கிறார். உபத்திரம் வருது நம்மை உருவாக்குவதற்காக, நம்மை பலப்படுத்துவதற்காக, நம்மை உற்சாகப்படுத்துவதற்காக. உபத்திரத்து மத்தியில தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா, அதிகமான கர்த்தருடைய அன்பை ருசிக்க முடியும் சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். கர்த்தருடைய அன்பை அதிகமா ருசிக்க முடியும், கர்த்தரிடத்துல அதிகமா ஜெபம் செய்ய முடியும், கர்த்தருடைய வேதவசனத்தில் நம்ம அதிகமான நம்பிக்கை கொள்ள முடியும், கர்த்தரை நம்முடைய வாழ்க்கையில முன்னாடி நிறுத்த முடியும் உபத்திரம் வரும்போது தான். இதே நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே வரலன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம உதாரணத்துக்கு நம்ம எடுத்துப்போம், எந்த பிரச்சனையும் வரலன்னா நம்ம அதிகமா கர்த்தரை தேட மாட்டோம். நான் அப்படிதான், எந்த பிரச்சனையுமே வரலன்னா அப்படியே சாதாரணமா கர்த்தரை ஜெபம் பண்ணுவது, அதை கர்த்தரை தேடுவது. ஆனா ஒரு பிரச்சனை எனக்கு உபத்திரம் வந்துடுச்சு அப்படின்னா, எந்தெந்த நேரம் கிடைக்கலையோ எல்லா நேரமும் என்ன பண்ணுவோம்னா, நாமும் சரி நானும் சரி கர்த்தரை என்ன பண்ணுவோம், சார்ந்து கொள்வோம். கர்த்தாவே எனக்கு இப்படிப்பட்ட என்ன இருக்கு, பிரச்சனை இருக்கு, போராட்டம் இருக்கு, உபத்திரம் இருக்கு, என்ன பண்ணுங்க இருந்து என்ன வெளியே கொண்டு வாங்கன்னு சொல்லி நம்ம தேடுறோம். இப்போ இந்த உபத்திரத்திலிருந்து கர்த்தர் நமக்கு ஒரு பாடத்தை நமக்கு அங்க வைத்திருக்கிறார். அதையும் நம்ம இங்க ஒரு வசனம் பார்க்கலாம். ரோமர் 5:3. அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து சொல்லி இங்க பார்க்கிறோம். உபத்திரம் நம்மளுக்கு உபத்திரம் ஓரளவு வந்துடுச்சு, எனக்கும் நமக்கும் வந்துடுச்சு அப்படின்னா, அதுல இருந்து நம்ம ஓரளவு வெற்றி கொள்வதற்கு இல்லை, அதுல இருந்து நம்ம என்ன பாடம் கர்த்தர் நம்மளுக்கு தருகிறான்னு சொல்லி பார்க்கும்போது, உபத்திரவம் பொறுமை நம்ம கொடுக்க சொல்லி பார்க்கிறோம், பரீட்சையை கொடுக்க சொல்லி பார்க்கிறோம், பரீட்சை நம்பிக்கையை தரக்கூடிய சொல்லி இங்க பார்க்கிறோம். பொறுமை, பரீட்சை, நம்பிக்கை. உபத்திரம் நமக்கு தேவைன்னு சொல்லி நம்ம யோவான் நம்ம இங்க வாசிச்சோம். இந்த உபத்திரத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது, ஏன் எனக்கு இல்லை நமக்கு மட்டும் உபத்திரம் வருதுன்னு சொல்லி பார்த்தா, நம்மை உண்டாக்கின கர்த்தர் இயேசு கிறிஸ்துக்கு உபத்திரம் வந்துச்சு. இந்த வானத்தையும் பூமி உண்டாக்கினா இயேசு கிறிஸ்துக்கு உபத்திரம் வந்தது. அவருக்கு வரக்கூடிய உபத்திரம் அநேகமா இருந்தது. நாம் அவர் இந்த கெத்செமனே தோட்டத்துல கர்த்தர் இயேசு கிறிஸ்து பார்க்கும்போது, அவரு வியாகுலப்பட்டு அங்க ஜபம் செய்யக்கூடிய காரியத்தை அங்க பார்க்கிறோம். அவருடைய வேர்வை துளிகள் ரத்தத்தின் பெருந்துளிகளாய் இந்த பூமியில சிந்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம். எதற்காக உபத்திரப்பட்டார், எதற்காக கஷ்டப்பட்டார், எதற்காக அவர் அங்கே பாடுபட்டார் சொல்லி பார்க்கும்போது, என்னையும் நம்மளையும் மீட்டுக் கொள்வதற்காக பிதாவிடத்திலே அங்கே அவர் அந்த ஜபம் செய்யக்கூடிய காரியத்தை அங்க பார்க்கிறோம். பிசாசு அவரை சோதித்தான்னு சொல்லி அங்க பார்த்தோம். அவரை பிசாசு எப்படியாக அவரை சாகடிக்கலாம் சொல்லி அங்கே வகை தேடி கொண்டு சொல்லி அங்க பார்த்தோம். அவருக்கும் உபத்திரம் வந்தது.
அவரையும் சாகடிக்கக்கூடிய அந்த ஜனக்கூட்டத்தார் அங்கே சுற்றி கொண்டு இருந்தார்கள். அவருக்கும் பிரச்சனை வந்தது, அவருக்கும் போராட்டம் வந்தது. ஆனா அவர் சொன்னாம், இங்க யோவான்ல வாசிச்ச பிரகாரமாக, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்லி பார்க்கிறோம். இப்ப இயேசு கிறிஸ்து ஜெயித்து இருக்கிறார், உபத்திரவத்தை இயேசுக்கு ஜெயித்து இருக்கிறார், நமக்கு வழிமுறையை தந்திருக்கிறார், அதுக்குண்டான காரியத்தை நமக்கு இங்க பரிசுத்த வேதாந்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். உபத்திரத்தை நம்ம ஜெயிக்க வேண்டும்னு சொன்னால், உபத்திரத்தை தாங்கும்னு சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் நமக்கு வழியாக இருக்கிறார். உபத்திரம் வரும், நம்முடைய ஜீவன் போகிற வரைக்கும் உபத்திரம் வரும், அல்லது இயேசு கிறிஸ்து வருகிற உபத்திரம் வரும். உபத்திரத்தை கண்டு நாம் பயப்படாதபடி, உபத்திரத்தை கண்டு நாம் சோர்ந்து போகாதபடி, உபத்திரத்தை கண்டு நாம் பலனற்று போகாதபடி, ஆனால் அதுல நாம் கவனம் செலுத்துவதை விட்டு நாம் இயேசு கிறிஸ்துனுடைய அவருடைய மரணத்தை குறித்து நாம் அந்த உபத்திரம் வரும்போது அந்த மரணத்தை நாம் சார்ந்து கொள்வோமானால், அந்த கல்வாரிசியில் தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவை நாம் சார்ந்து கொள்வோமானால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அந்த வேத வசனத்தில் நம்பிக்கை வைக்கும் போது, விசுவாசம் வைக்கும் பொழுது, அந்த காரியங்களை குறித்து நாமும் உற்சாகமாய் நாம் இருக்கும்போது, தைரியமாய் நாம் இருக்கும்போது, உபத்திரத்திலிருந்து தேவனை கர்த்தர் நம்மளை மீட்டுக் கொள்வதற்கு, உபத்திரத்திலிருந்து நமக்கு பாடங்களை தருவதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அநேக காரியங்களை நம்ம செய்து வைத்து போயிருக்கிறார். நம்முடைய முன்னோர்களை குறித்து நம்ம பார்த்தோம் சொன்னா, யாருமே உபத்திரத்தை கடந்து வராம இல்லை, எல்லாருமே உபத்திரப்பட்டு தான் வந்திருக்காங்க. உபத்திரவங்கள், பாடு, கண்ணீர், பிரச்சனைகள், கவலைகள், சரீர பிரச்சனைகள், மன போராட்டங்கள் எல்லாத்தையுமே கடந்துதான் வந்திருக்காங்க. ஆனா இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த 2025 வருடத்துல பார்க்கும்போது, விசுவாசிகளாகிய நாம் உபத்திரமே வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம்? பிரேயர் பண்றோம். உபத்திரமே எங்க வீட்டுக்கு வரக்கூடாது, உபத்திரமே குடும்பத்து வரணும் நம்ம பிரேயர் பண்றோம். ஆனா உபத்திரம் வருவது நம்மை தயார்படுத்துவதற்காக, நம்மை தகுதிப்படுத்துவதற்காக நம்ம இங்க ரோமர்ல வாசிக்கிறோம். பொறுமையை நம்மளுக்கு கொடுக்கும், உபத்திரம் வந்தா பொறுமையை கொடுக்கும், பரீட்சையை நம்மளுக்கு கொடுக்கும், அது மாத்திரமல்ல நம்பிக்கை கொடுக்கும் சொல்லி இங்க ரோமர்ல நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலன் பவுல் அந்த ரோமாபுரி எழுதும் போது இப்படியாக அங்க எழுதுகிறார், உபத்திரம் நமக்கு நல்லது. ஆனா நம்ம ஆரம்பத்துல சொன்னது போல உபத்திரம் 2 வழியாக வருகிறது. ஒன்று, நான் என்னுடைய மனம் போன போகில செய்து வரக்கூடிய உபத்திரம். இன்னொன்று, நான் கர்த்தருக்காக நான் நிற்கும் போது, கர்த்தருக்காக செயல்படும் போது, நான் பரிசுத்த வாழ்க்கை வாழும் போது பிசாசு கொடுக்கக்கூடிய உபத்திரம். இதுல 2 வகை இருக்கிறது. ஆனால் நாமும் நாம் சரியாக இருப்போம்னு சொன்னால், உபத்திரம் வரும்போது கர்த்தர் நம்மளை மீட்டுக் கொள்ளக்கூடிய வல்லவராக இருக்கிறார், மீட்டுக் கொள்வார். அது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஒருவேளை நான் என்னுடைய சரீர பிரகாரமா செய்த அந்த பிரச்சனையினால வரக்கூடிய உபத்திரவத்தை சரி செய்ய முடியாது. ஏன்னா அது நானாக அது உபத்திரத்தைக்குள்ளாக மாட்டிக்கொண்ட ஒரு காரியமாக காணப்படும். அப்படி இல்லாதபடி நாம் இந்த காலை தியானத்தில் நாம் பார்க்கிற வண்ணமாக உபத்திரம் நமக்கு நேரிட்டது நல்லது என்று சொல்லி அதில் நாம் முன்னேறி சொல்வோமானால், கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை கைப்பிடிப்போமானால், கடைப்பிடிப்போமானால், அது எல்லாருக்கும் பேசிக்கொண்டிருக்க நானும் சரி, கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்குமே அது மிகுந்த ஒரு நல்ல காரியமா இருக்கும். இந்த காலை வேளையிலும் நீங்கள் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த சீல் ஆஃப் லவ் யூடியூப் சேனல் மூலியமாக இந்த காலை தியானத்தை கேட்டதுக்காக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமென்.